வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இந்த ஜோதிட விளக்க வீடியோவை உங்களுக்கு வழங்குவது டாக்டர் லத்தி ஃபுட் கிரீம். டாக்டர் லத்தி அவர்களுடைய ஃபுட் கிரீம் மட்டுமல்லாது ஷவர் ஜெல், ஹேண்ட் வாஷ் மாதிரியான புதிய பொருட்களையும் வாங்கி பயன்பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரடியாக இப்போ ஒரு கேள்வி. இந்த கேள்வி என்ன அப்படின்னாக்கா, பிரைவேட்டா வந்த ஒரு கேள்வி. சந்திரனுடைய அதியோகம் எப்படி செயல்படும்? என்ன கேட்குறாங்க, சந்திரன் ஒளியா இருந்தால் மட்டும்தான் சந்திர அதியோகம் வேலை செய்யுமா? சந்திரனுக்கு ஒளி இருந்தாலே சந்திர அதியோகம் வேலை செய்யும். நீங்க சந்திரனுக்கு ஒளி இருந்தால் சந்திர அதியோகம் வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கு ஒளி இருந்தாலே சந்திர அதியோகம் வேலை செய்யும். ஓகே, இதுல எப்படி நம்ம சொல்லலாம்? முதல்ல சந்திரனும் சூரியனும் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, அமாவாசை. சந்திரனும் சூரியனும், சூரியனை விட்டு கிளாக் வைஸ்ல ஒரு வீடு கீழே வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல வளர்பிறை சந்திரனாலும் சந்திரனுக்கு ஒளி இருக்காது. சூரியனை விட்டு சூரியன்ல இருந்து 1, 2, 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சந்திரன் லேசா ஒளியை எட்டி பாக்குறாருன்னு அர்த்தம். சூரியன்ல இருந்து 4ஆம் இடத்துல கேந்திரத்துல இருக்காரு. இந்த சந்திரனுக்கு சந்திர அதியோகம் கொடுக்கக்கூடிய வலிமை இருக்கு. ஓகேங்களா? சந்திரனுக்கு ஒளி இருந்தாலே, அந்த லேசான பிறை இருந்தாலும் இருக்கு, குறைவா இருக்குதுங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு 7, 8, 6 இருக்கக்கூடிய கிரகத்தை அதால் சுபத்துவப்படுத்த முடியுமா? ரொம்ப சின்னதா பண்ணும், பெருசா பண்ண முடியாது. பௌர்ணமி சந்திரன் அளவுக்கு பண்ண முடியாது. பெருசா கிளியரா பாக்குற அளவுக்கு இல்லைன்னா கூட லேசா ஒரு மாதிரி பிளரியா பண்ண முடியும்ல, அந்த தன்மையில பண்ணும். அதே சூரியனுக்கு விட்டு 4ஆம் இடத்துல, சூரியனும் சந்திரனும் 4ஆம் இடத்துல கேந்திரமா இருக்கிறாங்க, வளர்பிறை சந்திரன். இந்த இடத்துல கண்டிப்பான சந்திர அதியோகம் செயல்படும். அடுத்ததாக இந்த சந்திர அதியோகம் எப்படி? சூரியனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுப கிரகங்களுக்கு இந்த சுபத்துவ ஒளி அவங்கள எந்த மாதிரியான தன்மையிலையும் சந்திர அதியோகம் கொடுக்கும். சூரியனுக்கு 7ல இருக்கும்போது பௌர்ணமி, அதை பத்தி பேச வேணாம். பௌர்ணமி சந்திரனாலே அதியோகம் இருக்கும். அந்த ராசிக்கு 6, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் சரி, பாவகத்துக்கும் சரி. ஓகேங்களா? பாவகத்துக்கும் அந்த சந்திரனுடைய ஒளி கிடைக்கும். அடுத்ததா அப்படியே அந்த பாவகத்துல இருந்து 7ஆம் இடத்துல இருந்து 8க்கு வராரு, ஒளி இருக்கும். 7ஆம் இடத்துல 10க்கு வராரு. இதுதாங்க அந்த அர்த்த சந்திரன் தேய்பிரை அஷ்டமி நவமி அந்த காலகட்டம் வரும். அப்ப சூரியன்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 10வது வீட்டுல இருப்பாரு. ஒளி அப்படியே குறையக்கூடிய தன்மை, ஆனாலும் கேந்திர வலிமையோடு இருப்பாரு. இந்த இடத்துல சந்திரனுக்கு ஒளி இருக்கும். இந்த சந்திரனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரகங்களை அவரால் சுபத்துவப்படுத்த முடியும். சூரியனுக்கு 11ல வராரு, ஒளி குறையுது, ஆனாலும் அவருடைய சந்திர ஒளி இருக்கும். அதியோகம் குறைவா இருக்குங்க. பௌர்ணமி அளவுக்கு இருக்காது, கேந்திர வலிமை இருந்த அளவுக்கு இருக்காது, ஆனா குறைவா இருக்கும். அப்படியே 12ஆம் இடத்துக்கு வராரு, ஒளியே இருக்காதுங்க. அப்படியே அந்த சந்திரன் முழுமையாக ஒளி இழந்த சந்திரன் தான். சூரியனோட சேர போறாரு, ஒளியை இழக்க போறாரு அப்படின்னு. சூரியனோடவே இருக்கிறாரு மறுபடியும் ஒரே இடத்துல. அந்த இடத்துல சுத்தமா ஒளி இல்லை அப்படின்ற மாதிரி வரும். அப்போ சந்திரனுடைய அதியோகம், சந்திரனுக்கு ஒளி இருந்தாலே, சின்ன ஒளி இருக்குங்க, சின்னதா அதியோகத்தை கொடுக்குறாருங்க. பெரிய ஒளி இருக்குதுங்க, பெருசா அதியோகத்தை கொடுக்குறாருங்க. இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் பிரதர். சரிங்களா? நான் உங்க விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.